சார், ரொம்ப நாளாக வந்து விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த கோர்ட்டு கொஞ்சம் அவங்கள வந்து ஹார்ஷாக பேசிட்டாங்க அப்படின்றதான். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கு. ஒரு மாதிரி அந்த பதட்டம் குறைஞ்சி அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க சார்? உயர்நீதிமன்றம் சொன்ன சில கருத்துக்களை வந்து உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது என்னென்னா, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதை உச்சநீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்கு. வழக்கு சம்மந்தமாக தான் நீங்கள் பேசணும், அதை தாண்டி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதே மாதிரி மதுரை கோர்ட்டில் எடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்தீங்கிற அளவுக்கு அதில் கொஞ்சம் டீப்பாக போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க. பட் இன்னும் முழுமையான தீர்ப்பு வரல. தீர்ப்பு வந்த பிறகு தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். ஆனால் தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ இங்கே ஒரே அடியாக அடித்து சாய்ச்சிருச்சு. உயர்நீதிமன்றத்தில் சொன்ன சில வார்த்தைகள் வந்து டோட்டலாகவே அடித்து சாய்ச்சிருச்சு இவங்கள. விஜய் மீது இருந்த ஒரு அபிமானமும் நம்பிக்கையும் மெல்ல குறையிற அளவுக்கு தான் இருந்துச்சு. யாருக்கு சொல்கிறோன்னா ரசிகர்களுக்கு. ரசிகர்களுக்கு. ஆமாம்.